ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். ஸோ வந்துட்டு அல்ட்ரா ஸ்கேன் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க 2 வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். இப்போ கன்ஃபார்மாக டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு இது கன்ஃபார்மாக பேபியாக தான் இருக்கும், ஆனால் 50% சான்ஸ் இருக்கு. மேபி வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்தா ஒழுங்காக ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மெடிக்கல் டம் இருக்கும் போல அதான் வந்து சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட வெளியே வரா. அவ்வளவுதான், போச்சு என்னோட கெரியர் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ தான் பார்த்துட்டு நானா வந்துட்டு பேசுறா. ஹீரோ வந்து கேட்கறான், என்ன ஆச்சு, பிரெக்னென்ட் ஆயிட்டால, கன்ஃபார்ம் தானே, அல்ட்ராசவுண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது அப்பதான் சொல்றாங்க 50-50 சான்ஸ் இருக்கு, இப்போதைக்கு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மேபி இது பிரெக்னெண்டா கூட இருக்கலாம், பட் இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரெக்னெண்டா இருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷப்படாத, மேபி இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இது வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் போது இவன் கேட்கறான், என்ன இது இதெல்லாம் ஃபைனல் ரிப்போர்ட், வேற ப்ராப்ளம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படிதான் டாக்டர் சொன்னாங்க, எங்களுக்குமே புரியல, இன்னொரு அல்ட்ரா ஸ்கேன் வந்துட்டு எடுத்தாதான் கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போதான் ஆனா கேட்கறா, நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற, இங்க பாரு, இந்த குழந்தை வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை உனக்கும் ஹீரோயினுக்கு தான் வரும், நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற, கண்டிப்பா ஹீரோயின் வந்துட்டு பிரச்சனை இருந்து வெளியே வரணும் அப்படிங்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஆமால அப்படின்னு தோணும். ஆனா இவனுக்கு ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னா, அவங்க வீட்டுல வந்துட்டு ஒருத்தங்களுக்கு குழந்தை இருக்காது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு குழந்தை இருக்காதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்கும் போது அவனுக்கு பேபிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா, போயிட்டு ஷாப்பிங் பண்றான். குழந்தைங்கலாம் வந்துட்டு க்ரோ ஆகுறதுலாம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப கரெக்டா ஜாஸ்மின் வந்து யதார்த்தமா வருவான். ஹீரோ பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ற, ஓ புக் வாங்க வந்தியான்னு சொல்லிட்டு, என்ன புக் வாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. டக்குனு ஹீரோ வந்துட்டு பின்னாடி மறைப்பானா, என்ன மறைக்கிற, எது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்வாளாம். இல்ல காட்டு, ஏதோ நீ மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து பிடிங்கி பாப்பா. பார்த்துட்டு, இந்த புக்கா, இது எதுக்கு படிக்கிற, யாரு வந்து குழந்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஹீரோக்கா என்ன சொல்லு தெரியாது. இல்ல என்னோட சிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, எங்க அன்னிக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது ஜாஸ்மின் கேட்கறா, அப்படியா உங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றானா. ஜாஸ்மின், ஓ அப்படியா, சேச்சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் ஷாப்பிங் பண்ண போறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. ஹீரோ வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு ஆனா கொஞ்சம் இஷ்டமே கிடையாது. ஆனா இவ கூப்பிடறால, ஸோ அதனால போறான். முன்னாடிலாம் வந்துட்டு ஜாஸ்மினை ஜஸ்ட் ஒரு இவனும் பிளே பை மாதிரி தான் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு வந்து பொறுப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு எப்பவுமே ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சப் டைரக்டர், அவர் வந்துட்டு பார்த்து பேசுறாரு. ஒரு முக்கியமான ஒரு ஆட் வந்து நடக்க போகுது, அதுக்கு வந்துட்டு ஒரு கான்செப்டுக்கு நீ வரணும், நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோயின் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த மாதிரி ஃபிளையிங்லேயே வரணும், ஸோ அதான் அந்த ஆடு, ஸோ சாரி ஆடு கிடையாது, ஒரு கான்செப்ட். அங்கே பார்த்தீங்கன்னா விஐபிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இதை பண்ணனா நீ ரொம்ப டாப் ஆயிடுவே, நீ ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஆனா கேட்கறா, ஏன் இவ தான் கிடைச்சல, வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, ஏன் இப்படி பேசுற, சொல்லுங்க என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கறா. அதாம்மா நான் தான் சொன்னேன்னு, நாங்கள் ஆல்ரெடி ஜாஸ்மின் கிட்ட கூட கேட்டிருக்கோம், ஒரு வேளை உன்கிட்ட கேட்டு பார்க்கலாம், நீ ஓகே சொல்லிட்டேன்னா ஓகே ஒன்னை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றா, என்னதான் அந்த இடத்துலயே பறந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆறா. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கால, ஸோ வேணாம் அப்படின்னு சொல்றாரா. ஹீரோயின் வந்துட்டு ஏன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு வேணாம்னு சொல்றேன், நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்மினும் ஹீரோ வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே அழகா அழைச்சிட்டு போவாங்களா. இதை வந்துட்டு ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப ஜாஸ்மின் கேட்கறா, நீ எதுக்கு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்ல பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவானா. சரி நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா, எனக்கு ஏதோ சம்திங் ராங் மாதிரி தெரியுது, ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் கேட்பா. இல்லையே, நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன், நான் ஒண்ணுமே மறைக்கலையே அப்படின்னு சொல்லுவானா. இல்ல நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, உன்னோட பிஹேவியர்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜாஸ்மினுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். அந்த கால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் தான் அந்த கான்செப்டுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜாஸ்மினுக்கு வந்துடும், இது கூட எனக்கு வர்றதுதான், அவ வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டால, அந்த பேட்டுக்கு இதே தான் வேலையான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டாருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ இருப்பானா, ஸோ நான் வந்து போய் திட்டுவா, இது என்னோட கான்செப்ட், இப்போ யாரும் அவளை வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் வரும், ஆனா தான் கால் பண்ணியிருப்பா. பண்ணி என்ன சொல்றோன்னா, இந்த மாதிரி அவன் அந்த இடத்துல தொங்கிட்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போது ஹீரோக்கு வந்து பயம் வந்துடும். சரி சொல்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவானா, ஹீரோனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுவான். ஹீரோனை பத்தி பேச போவான். இனி அந்த கான்செப்ட் பண்ணாது, அது ரொம்ப வந்துட்டு டேஞ்சரான கான்செப்ட், என்ன ஆகும், உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோன் கேட்கறா, சரி அதை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு, நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கற, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, தேவையில்லாத விஷயம், நன் ஆஃப் யூர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த மாதிரி ஹீரோ வந்து திருப்பி கம்பல் பண்ணிட்டு இருப்பான், நீ எதுக்கு என்கிட்ட பேசுற, இந்த பேபிக்காக தானே பேசுற, ஸோ நான் என்ன ஹர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவா
வயிற்றுல. ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ற நீ, இந்த மாதிரிலாம் பண்ணாத, குழந்தைக்கு ஹர்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடும். காலை மீச்சு விட்டுட்டு அப்படியே போவா. ஏன் இப்படி இருக்க, ரொம்ப மோசமான பொண்ணா இருக்க, நீ சரணி கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டுவானா. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் கில்லர்னா நீ பெர்வர்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போவா. ஹீரோ ஆனா விட்டுற மாதிரி தெரியல. அவன் வந்துட்டு 3rd ஃப்ளோருக்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ அதுக்குள்ள மேல வந்துட்ட, ஏன் நான் டிஸ்டர்ப் பண்ணாம விடவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ சொல்லுவான் வேண்டாம், அதை வந்து கேன்சல் பண்ணு, அந்த வந்துட்டு ஈவெண்ட்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண அவசியம் இல்லை, பண்ணாதே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். நான் ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லுவான். நான் விட மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, செக்யூரிட்டி கார்டு இருக்காங்களா அவங்க கால் பண்ணி என்னோட 3rd ஃப்ளோருக்கு ஒருத்த பெர்வர்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வாங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் என்னை விடுங்க, ஏன் வந்து என்ன ஹர்ட் பண்றீங்க, ஐயோ என்ன அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட தப்பா டைப் பண்றான் அடிக்கிறான் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். செக்யூரிட்டி கார்டு நீங்க சீக்கிரம் வாங்க, என்னை வந்துட்டு அடிக்கிறான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. ஹீரோக்கு வந்துட்டு என்ன இவ எப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலி அவ கால் பண்ணிருக்கே மாட்டா, டம்மியை தான் வந்துட்டு ஃபோன் பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பா. இதை பார்த்துட்டு சரியான லூசரா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அதானே என்கிட்ட வச்சுக்கிட்டுனா உனக்கு அவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு உள்ளார போவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருக்காங்கல்ல, நம்ம இவர் பேரு நான் வந்து சேன் சொல்லிட்டேன், ஹீரோ பேர் தான் சேனு. ஸோ நம்மளோட கப்பலை தான் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லாரும் ஒரு மெடிசன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாட்டு மரத்து ஏதோ சம்திங் வந்துட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க போல. அதை வந்துட்டு ஃபுட்டில் அதை கேக் மாதிரி ரெசிபி செஞ்சு அதில் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு கன்சீவ் ஆயிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக யாரும் நாக் பண்ற மாதிரி இருக்கும். யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சென்னு தான் வந்திருப்பான், ஹீரோ தான் வந்திருப்பான். இவருக்கா, என் குழந்தைக்கு பிறக்காத காரணமே இவன் தான் போலியே, அடிக்கடி கரெக்டான டைமுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து ஓப்பன் பண்ணுவார். ஹீரோ என்ன பண்ணுவோம்னா உள்ளார வந்துட்டு கேக் பண்றீங்களா, அப்ப எனக்கு ஒரு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுக்க போவான். இல்ல இல்ல இது கேக் கிடையாது, அது நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நூன் வந்து நவுத்துவாங்களா. ஏன் நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு சோஃபால உட்காருவான். இந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன அப்படி இருக்காங்கன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதாவது திட்டிகிட்டே போய் உட்காருவான். கால் வந்து அடிபட்டு இருக்கும். ஆனா இவங்க 2 பேருக்கும் பாரு எந்த நேரத்துல வந்திருக்கான் பாரு, இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். அவங்க வேற அந்த ஃபுட்டு வந்து சாப்பிடணும் போல, இவங்க 2 பேரும் தான் சாப்பிடணும், ஹீரோலாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அவன் வந்துட்டு எப்படி தெரியாம கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க ஏதோ பண்றீங்க ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க, வாடா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படிங்கும்போது, இல்லைன்னா நான் அப்புறம் வந்து பேசுறேன், என்னை விடுறா அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா ஹீரோ வந்துட்டு விட மாட்டா, இப்பயே பேசணும்னு முடிச்சுட்டு கையை பிடிச்சி எழுப்பான். லாஸ்ட் இந்த ஃபுட்டு வந்துட்டு அவர் மேலேயே கொட்டிட்டும் வேஸ்ட் ஆயிடும். அட பாவி ஒன்னால தாண்டா எனக்கு குழந்தையே பிறக்காது போலி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ ஒண்ணுமே புரியாது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் இது ஒரு நாட்டு மருந்துடா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாங்கடா, ஏன்டா இப்படி வந்து கெடுக்கிறங்கும் போது அப்பதான் ஹீரோக்கு தெரியும். ஐயோ சரடா மச்சான் நான் போயிட்டு வரேன், நான் தெரியாம இந்த நேரத்துல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டை தான் கட்டுவாங்க. அவங்க அத்தை வந்துட்டு காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட மருமக டெஸ்ட் எடுக்க போறா, ப்ளீஸ் எப்பயாச்சும் ப்ரெக்னென்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க, அந்த மருமகளோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோட அண்ணன் வருவாரா. வந்துட்டு என்னப்பா குட் நியூஸா இருக்குமாங்கும் போது, ஆமாம்மா 4 நாள் வந்து தள்ளி போயிருக்கு, கண்டிப்பா குட் நியூஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அத்திட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தட்டி ரூம்ல வந்து கேட்பாரு ஒய்ஃப் கிட்ட, என்னம்மா என்ன நல்ல குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. வெளியே அந்த பொண்ணு வந்துடும். வந்துட்டு கிட்ட வந்து காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து டபுள் குட் வராது போல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கேட்பாங்களா. இல்லம்மா இந்த வாட்டி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ இப்பயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த லேடி இருக்காங்கல்ல அண்ணி, அவங்க வந்துட்டு சாரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாங்க. நீ என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரச்சனை, போகும் புருஷன்ட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்பாங்களா. அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ என்னம்மா பண்ண, பாத்துக்கலாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம், இதெல்லாம் காட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நான் பேர குழந்தைய பாக்கிறதுக்குள்ளேயே நான் செத்து போயிடுவோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோச்சிட்டு போவாங்க. இது எல்லாமே ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இன்னுமே வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, நீங்க வந்துட்டு என்னை வெறுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஏன்டா உன்னை வெறுக்க போறேன், நான் இன்னுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த சமயத்துல நான் இன்னுமே ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னுமே அதிகமா லவ் வந்துட்டு இருக்குங்கும் போது 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்னோனியம் இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஹக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு மேல நின்று பார்த்துட்டு இருப்பான். ஒரு கேர்ளுக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். எல்லாரும் வந்துட்டு குழந்தை வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு வந்துட்டு குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு, நான் வந்துட்டு ஹீரோயின் நல்லபடியா பாத்துக்கணும், இவ வந்து சீரியஸா தான் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கான் போல, நான் ஹீரோயின் வந்து நல்லபடியா பாத்துக்கணும், அவளை கேர் எடுத்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீரோயினை தான் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மேகசின்ல ஹீரோயின் போட்டோ இருக்குமா, நீ பேசிக்கிட்டே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அங்கதான் வந்து ஈவெண்ட் நடக்க போது போல, அங்கதான் வந்திருப்பா. ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோ வந்துட்டு கேட்பா, ஹீரோயின் வந்து கேட்பா, நீ எங்கடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன்,
ப்ளீஸ் நீ வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத ப்ளீஸ், நான் லாஸ்ட்டாக கேட்குறேன், டைம் இருக்குது யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவா. ப்ளீஸ் நான் வந்துட்டு உன் காலில் கூட விழுந்து கெஞ்சுறேன் ப்ளீஸ், அந்த ஆபத்தான விஷயத்தெல்லாம் போய் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு மார்க் வந்துடுவான். மார்க்கை பார்த்துட்டுமே ஹீரோயின் வந்துட்டு சரி இவனை வந்து வேறுபடுத்துறதுக்கு மார்க்கெட்டை தான் போடணும்னு சொல்லிட்டு மார்க் நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேறுபடுத்திட்டு அப்படியே போவா. ஹீரோக்கா சமயக்கம் வரும். ஏடா இது இவளுக்காக நம்ம பேசிட்டு இருந்தா இவன் மார்க்கை பார்த்துட்டு அப்படியே நம்மளை கழட்டி விட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்துட்டு பேட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்துட்டு ஹீரோயின் கூட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு தானே வந்துட்டு இப்போ கேஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதை பத்திட்டு மார்க்கெட்டை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. மார்க் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க, ஒரு மூவிலையோ ஒரு ஆட்லயோ நடிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி காசிப் அதெல்லாம் வந்துட்டு கேஷுவலு. ஆனால் எனக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்கு, அவளுக்கும் சென்னுக்கும் நல்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து சொல்லுவாரு. ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா. ஆமாம்மா அதான் உண்மை அப்படிங்கிற நம்ம சிரிச்சிட்டு இருப்பாளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சமயக்கம் வரும். எப்படி இவங்க 2 பேரும் நம்மளுக்கு அகேன்ஸ்டா பேட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு நடுவில் ஏதோ பேச போவானா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆனா வந்து ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்து வந்துருவா. என்ன பண்ண நினைச்ச, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்போ டிஸ்டர்ப்லாம் நினைக்கிறியா, நீ மேலே மேலே பண்றதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹர்ட் தான் ஆகும், ஏதாச்சும் வழி சொல்லி இவ இப்போ அந்த இடத்துல பறந்துட்டு வரேன்னு சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட மட்டும் என்ன ஐடியாவா இருக்கு, என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி அப்போ நம்ம ஏதாச்சும் திங்க் பண்ணி ஆகணும், இப்பயே திங்க் பண்ணி ஆகணும், இதை ஸ்டாப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு கிளிக் ஆகும், எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு, ஸோ அதைப்படி செய்யி நம்ம வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐடியா சொல்லுவான். அப்படி கண்டிப்பாவா அப்படிங்கும்போது ஆமா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சப் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாரா, எல்லாமே நல்லா இருக்கா, ஸ்டேஜ்லாம் ஓகேவா இருக்கா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல வரணும்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் வந்துட்டு ரெடியாகி வந்துட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, எதுவும் வந்துட்டு ஒன்று ஐலஸ் வந்து சரியாக செட் ஆகலை, நல்ல கர்வாகவே இல்லை பாரு அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அப்படியா, நான் இப்போ தானே செட் பண்ணிட்டு வந்தேன், நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் நல்லா இல்லை, செக் பண்ணி பாருங்கும் போது ஐயோ என் கையில் மிரர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தவிச்சிட்டு இருப்பா. சரி அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கே அங்கே போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவா. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ரிப்பேர் பண்ணாத ரெஸ்ட் ரூம் போல. இவன் அந்த இடத்துக்கு போவா, டக்குன்னு வந்து யாரோ உள்ள தள்ளி வந்துட்டு வெளியே சாத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிளான் தான், அது வேற யாரும் நம்ம ஹீரோ தான் பண்ணுவான். இவன் இங்க லாக் ஆயிட்டா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இல்ல. ஸோ இதான் பிளான் போல. இவளை வந்து இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவான். ஆனாவும் இதுக்கு வந்து கூட்டு தான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இப்போ எப்படி கான்செப்டுக்கு போவ, கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களாம் வந்துட்டு சப் டைரக்டர் இருக்காருல, அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயின் வந்து காணும், நாங்க எங்கெல்லாம் தேடிட்டோம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயம் வந்துருது. அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பறந்து வருவாள், அதை செக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுல இருந்து டக்குனு கீழே விழுந்துருவாரு. என்னது ஹீரோயின் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கத்திட்டு இருந்திருப்பா. இப்போ வந்துட்டு பேச்சு மூச்சு ஒண்ணுமே இல்லை. ஹீரோக்கு வந்து பயம் வந்துடும். என்ன இது இவ சவுண்ட் எதுவுமே இல்லையே, உள்ள வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடும். என்ன இது அவ வந்து பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஃபோன்ல வந்து டைப் பண்ணிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆனாக்கு தான் டைப் பண்ணுவேன். ஆனா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி இவ இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாடிக்கிட்டே நடந்து அந்த பக்கம் போயிட்டு இருப்பான். அவனோட வாய்ஸ் இல்லாம வேற வாய்ஸ் எடுத்து பேசிட்டு போவானா. ஹீரோயின் வந்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு உயிரே வரும். அப்பா வந்துட்டு இருக்கா, நல்லா தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த ஸ்டெப் எடுத்து ரொம்ப தூரம் நான் வந்து போற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து தட்டி தட்டி பாப்பா. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம், பேசாம வந்துட்டு மார்க்குக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்குக்கு வந்து கால் பண்ணுவான். மார்க்கு வந்து லைன் போகும். போனதுக்கு அப்புறம் மார்க்கிட்ட வந்து கேட்பா. மார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சவுண்டான இடத்துல இருப்பானா, எனக்கு வந்துட்டு நீ பேசுறது புரியலங்கும் போது நான் லாக் ஆகிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மார்க் வந்துட்டு இது லாக் ஆகிட்டியா, எங்க லாக் ஆகிட்டேன், யார் உன்னை வச்சு பூட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல மாட்டிக்கிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்னுமே ஹீரோயின் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு அந்த சப்கான்ட்ராக்டருக்கு மயக்கமே வரும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோயின் வராலாம் என்னன்னு தெரியல, போங்க ஜாஸ்மினை ரெடி பண்ணுங்கும் போது ஜாஸ்மினுக்கு ட்ரெஸ் இல்லைங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இருக்கிற ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு கொடுமா, போட்டுட்டு அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்துட்டு எங்க இருக்கு எந்த டைரக்ஷன் சொல்லிட்டு அவ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்திருப்பாள். ஸோ அந்த டைரக்ஷன் வந்துட்டு ஃபோன்ல சொல்லிட்டு இருப்பான். மார்க் வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ என்ன சொல்லுவா, இப்போ வந்துட்டு ஜாஸ்மின் தான் நினைக்க போறா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்கும் போது ஹீரோ வந்துட்டு அவன் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சரி எனிவே அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மார்க் வருவான். ஃபோன் பேசிட்டே வருவானா. இவங்க 2 பேரும் போய் நுழைஞ்சுப்பாங்க. என்ன இது இவன் இந்த பக்கம் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக ஹீரோ இவன் வந்துட்டு ஹீரோயின் எங்க இருக்கானோ அந்த இடத்துல வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான். ஹீரோயின் வந்துட்டு யாரும் என்னை வச்சு சாத்துறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஆனா கால் பண்ணேன், வந்து எடுக்க மாட்டேங்கிறா, வாங்க சீக்கிரம் போகலாம் கான்செப்ட் ஆரம்பிச்சிட்ட போகுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. ஹீரோக்கா ஆனாக்கும் என்னடா இவ்வளோ பிளான் போட்டோம் எல்லாமே சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கோவம் வரும். பின்னாடியே வந்து துரத்துவானா. ஆனா தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன இப்படி சொதப்பி அழைச்சிட்டு போயிட்டான், நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போது ஒண்ணுமே பண்ண
பண்ண முடியாது, வேற ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த ஒரு பிளான் தானம்மா இருக்கு, இதுக்கப்புறம் எந்த பிளானும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அப்படியே தலையே வெடிக்கும். ஐயோ அவ அந்த இடத்துல பறந்து ஏதாச்சும் கீழே விழுந்துட்டானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான். சரி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. இங்க ஹீரோ என்ன பண்ணுவானா, அறக்க பறக்க அந்த மேக்கப் பண்ற ரூமுக்கு வருவா. பாத்தீங்கன்னா ஜாஸ்மின்க்கு வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் வருவா. யாரோ என்ன உள்ளார வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவா. யார் உன்னை உள்ளார வச்சு லாக் பண்ணா, உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது, என்ன இந்த மாதிரி ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருவாளா. ஜாஸ்மின் வந்துட்டு இல்லை, நான் ஆல்ரெடி மேக்கப்லாம் பண்ணிட்டு நான் தான் ஃபைனல் டச் பண்ணியாச்சு, நான் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அந்த இடுப்புல போற பெல்ட் மாதிரி அந்த இடத்துல இருந்து வரும்ல, ஸோ அதை வந்து எடுக்க போவா. ஹீரோயின் வந்துட்டு கொடுக்க முடியாது, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி வந்துட்டு பிடிங்கிட்டு இருப்பாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து எங்கிட்ட தான் சைன் போட்டாரு, நான் தான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருப்பா. சொல்லுங்க சார் டைரக்டர், நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அவர் என்ன சொல்றேன்னா, வேணா வந்துட்டு ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்க்கலாம், யார் வந்துட்டு வின் ஆகிறாரோ அவங்க தாங்கும் போது 2 பேருமே வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் வந்துட்டு கீழே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ஏஞ்சல் கான்செப்ட் மாதிரி இருக்கும். கீழே இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ஏஞ்சல் வந்து பறந்து வரணும், அதுதான் வந்துட்டு யார் வர போறான்னு தெரியல. அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அப்போ வந்து ஜாஸ்மின் வரல போல, ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஹீரோக்கும் ஆனாக்கும் வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏன்னா வந்து கர்ப்பமா வேற இருக்கால. ஸோ ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். ஐயோ பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்துட்டு ஆனா வந்துட்டு ஐயோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்டு கிட்ட கேட்டுட்டு இருப்பாளா. நீ என்ன ஆனாக்கு மட்டும் கேட்க, ஹீரோயினுக்கு மட்டும் கேட்குற, என்னோட குழந்தைக்கும் சேர்த்து கேளு அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா உன் குழந்தைக்கும் சேர்த்து தான், அவளுக்கும் உன் குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கான்செப்ட் நடந்துட்டு இருக்கும். லைட்டாக கொஞ்சம் லேண்ட் அப்படி லேண்ட் ஆகுறப்போ ஷேக் ஆகுமா, எல்லாரும் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓகே நார்மல் ஆயிடும். மார்க் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அழகா லேண்ட் ஆகி அந்த ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து முடிச்சோன்னே ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்கம் வந்துடும். ஸோ அதே ஸ்டேஜில் வந்துட்டு மயக்க போட்டு கீழே விழுந்துருவா. ஹீரோ ஆனா எல்லாமே வந்து 10 ரூபாய் வந்துட்டு ஓடுவாங்க. அவ வந்துட்டு கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் தான் என்ன பண்ணுவானா ஹீரோயினை தூக்கிட்டு போவான். ஹீரோயின் வந்துட்டு கேர் பண்ண போவானா. அப்போ வந்து மார்க் வந்து தடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து லைட்டாக மயக்கம் தானே வந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஏஞ்சி உட்காருவாள். அப்போ வந்துட்டு ஆனா வந்துட்டு போங்க போய் காரை வந்துட்டு எடுங்க, இவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கழிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க் வந்து கார் எடுக்க போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ண வருவான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கறதுக்கு வருவானா. ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. மார்க் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கேனுக்கு தான் போவாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து குட் நியூஸ் சொல்லுவாங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பேட் நியூஸ் தானே அப்படி வந்து பாப்பா. அப்போ டாக்டர் வந்துட்டு ஐயோ சாரிம்மா அப்படின்னு சொல்லுவாரு. நான் மறந்துட்டேன், நிறைய கேஸ் வந்து குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஹாப்பியாக தான் வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி சேடாக சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் வந்துட்டு குழந்தை வந்துருச்சு, இது கன்ஃபார்மாக குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து கோமா எழுந்து போயிடுவாளா. என்னம்மா இதை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்பாங்களா. அவனே ஆனா வந்து திட்டிட்டு போயிடுவா. ஹீரோ வந்துட்டு வெளியே தான் நிப்பா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஹீரோ வந்துட்டு பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு போயிடுவா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ ஏன் இவன் நம்மளை அழைச்சிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பின்னாடியே வந்துட்டு ஆனா வருவா. என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ எங்க சொன்னா, என்னை வந்துட்டு அடிச்சுட்டு தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் என்ன ஆச்சா, பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, 1 சென்டிமீட்டர்ல வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சந்தோஷம் தான் படுவான். அவன் சொல்லுவான் இந்த மாதிரி சந்தோஷப்படாத, இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை இருக்கு, அவ எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல, அவளை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு, நீயும் வந்துட்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் தெரியும், ஆமா இல்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஆனா என்ன சொல்லுவானா, நான் வந்துட்டு உங்க கூட ஸ்டே பண்றேன், நீ நைட் நானே உங்க கூட ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப டல்லா அப்செட்டா இருப்பாள். ஸோ நான் வந்துட்டு ஸ்டே பண்ண சொல்லும்போது ஹீரோயின் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சீட்டில் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு ஃபோர்ஸாக வந்துட்டு அப்படி சாய்வாளா. உடனே வந்துட்டு ஆனா வந்து இங்கே பாரு, இதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்காது, குழந்தை வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் ஆயிடும், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும், ரொம்ப இதாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாளா. ஏன் இப்படி பண்ற, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பா. நான் எங்க போய் இந்த குழந்தைக்கு நான் அப்பாவை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப ஆனா சொல்லுவா, அதாவது அப்பாவை தேட போறியா, அதான் அப்பா ஆல்ரெடி இருக்காருல்ல அப்படிங்கும் போது, யாரு அந்த சென்னா ஹீரோவா, அவனை வந்துட்டு அப்பாலாம் வந்து நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன், என் குழந்தைக்கு அவன் அப்பாவே இருக்கக்கூடாது, ஏன்னா ஒஸ்ட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி ரொம்பவே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப ஆனா சொல்லுவா, சரி அப்ப என்ன பண்ணுவ, குழந்தை இல்ல அப்பா இல்லாம குழந்தை வந்து வாழுமா, ஏன் இப்படி பண்ற, சிங்கிள் மதரா வச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான்,
ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, மார்க் இருக்கார்ல அப்படிங்கும்போது, மார்க்கா அவன் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான், ஏன் அவனை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மார்க் ரொம்ப நல்லவரு, எனக்கு வந்துட்டு தோணுது பேசாம வந்து இந்த குழந்தைக்கு அப்பாவா வந்து மார்க்கை தான் வந்துட்டு கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்க மாதிரி பேசுவா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு உளுந்து வந்து இந்த குழந்தைங்கலாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வந்து ஆனா தான் கால் பண்ணுவா. பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருப்பா. ஹீரோ சொல்லுவான், என்ன நீ குசு குசுன்னு பேசுற, கொஞ்சம் சவுண்டா பேசு, எனக்கு வாய்ஸே கேட்கலங்கும் போது, இங்க பாரு நான் ஹீரோனோட ஸ்டே பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு வந்துட்டு பொறுமையா பேசுவா. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அப்பதான் சொல்லுவான், அந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த குழந்தைக்கு அப்பா வந்து தேடிட்டு இருக்கா, அது வந்து மார்க்கை தான் செலக்ட் பண்ண போறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து கோந்துரு, என்னது அப்பா தேடிட்டு இருக்காளா, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, அவ யாரை போய் தேடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பானா. டே கத்தாதடா, போன் வந்துட்டு விட்டா வெடிச்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பேசிட்டு இருப்பா. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பான். ஆனா கண்ணா தெரியாது. ஹீரோ வந்துட்டு முடியாது, அது எப்படி, அது என்னோட குழந்தை, ஹீரோயின் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. ஹீரோயின் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இருப்பா. ஒரு பக்கம் இவன் ரொம்ப டெம்பராகி கத்திட்டு இருப்பான். ஆனா சொல்ல, கொஞ்சம் அமைதியா பேசு, நான் வீட்டுல இருந்து பேசுறேன், ஹீரோயின் வந்து கேட்டுற போறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு, நான் என்ன பண்றேன் இந்த நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. டக்குனு என்ன பண்ணுவானா, போனை சைட்ல வச்சுட்டு புக் படிக்கிற மாதிரி சீன் போடுவாளா. அப்போ வந்துட்டு, என்னது புக் படிக்கிறியா, இந்த இருட்டியாவா நீ புக் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா சரி விடு, அதை விடு, நீ என்ன பண்ற, மார்க் தான் செலக்ட் பண்ண போறியா அப்படிங்கும் போது, ஆமா நான் மார்க்கை போய் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம். என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணா அதுக்கு வந்து லவ் வேணும், ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்குமே ஒரு லவ் வேணும், உனக்கு வந்துட்டு மார்க் மேல லவ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறான். மார்க் மேல லவ்வா, லவ் இல்ல ஆனா ரெஸ்பெக்ட் இருக்குது, ஏன்னா அவன் ஒரு நல்ல பையன், கண்டிப்பா என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாளாம். இது நல்ல பையனா, இதுக்காக நீ சூஸ் பண்ணுவியா, நீ லவ்வோடு சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு போயிட்டு இவர் நல்லவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், உன்னோட குழந்தை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் மேல லவ் இருக்கவன் தான் உன் குழந்தையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவா. ஹீரோயின் வந்துட்டு, ஆமா இல்ல நான் இதை யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ ஆனா கேட்பா, இது வரைக்கும் யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோயின் வந்துட்டு, நான் லவ்வே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லுவாளாம். சரி, உன்னோட ஸ்கூல் டேஸ்ல யாராச்சும் வந்துட்டு உன்கிட்ட லவ்வோட அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து திங்க் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா, அது மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க போல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டா. இந்த எபிசோட் முடியுது கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, டேக் கேர். My star